இந்த மீன வாங்கிட்டு வந்தது என்னவோ கல் மீன் போடுறதுக்காக தான். பட் சடனா ஒரு சின்ன பிளானு. ஓடிஜில ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. மசாலாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர் 2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன். மீன் வறுவல் பொடி 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதில் கருவேப்பிலை, லெமன் எல்லாம் புழிஞ்சு நல்லா பேஸ்ட் மாரி நல்லா பெசரி வச்சுக்கணும். லைட்டா தண்ணி வேணும்னா விட்டு கலக்கிக்கலாம். பட் இந்த அளவுக்காவது திக்கா இருந்தா தான் மீன்ல நல்லா கோட் ஆகும். ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஸ்லிட்டு போட்டு வச்சுருந்தோம்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு மேலேயாவது ஊற விடணும். மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் தான் என்னோட பார்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் டியூட்டி தான். அதனால தான் ஓடிஜி இந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்குது. ஃபிஷ் என்னவோ சூப்பராக தான் இருந்தது. 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஓடிஜியில் செய்யும்போது. மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டெண்டரியாக தான் இருந்தது. ஆயில் ஃப்ரீயாக வேணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.